கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் அருகே முறைகேடாக கல்குவாரி நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்த செய்தி சேகரிக்க சென்ற நம்முடைய திருச்சி தலைமை செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் உள்ளிட்டோர் கனிமவள கொள்ளை கும்பலால் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் எங்க இருக்கிறாங்க, அவர்கள் நிலை என்ன, அவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டதா? பல இடங்களில் இது போன்ற அதாவது கிலோமீட்டர் கணக்கில் பூமிக்கு அடியில் தோண்டி அது எதிர்காலத்தில் இயற்கைக்கு மிகப்பெரிய பேரிடருக்கு வழிவகுக்கும் வகையில் பல இடங்கள் இருக்கிறது. எனவே இதுகளெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதற்கு யார் அனுமதி கொடுத்தது, எந்த அதிகாரி அனுமதி கொடுத்தார், அதிகாரிகளின் துணை இல்லாமல் இது எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்தும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நேரடியாக சென்று கலாய்வில் ஈடுபட்ட 2 செய்தியாளர்கள் மீது இத்தகைய தாக்குதல் நடத்தியது என்பது ஒட்டுமொத்த அதாவது இது அடிப்படையில் இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுவதற்கும் படம் பிடிப்பதற்கும் சென்ற செய்தியாளர்கள் மீது நடத்திய தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கு பின்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் ஒரு குடும்பம் இருப்பது எல்லோரும் அறிந்தது. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதிர்பாராத விதமாக அந்த செய்தியாளர்கள் மீது நடத்திய தாக்குதல் என்பது சத்தம் சொட்ட அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்தது. பதறியபடி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதபடி அந்த ஆடியோவை கேட்பதற்கு அவ்வளவு அதாவது எளிதாக இருப்பது கூட அவ்வளவு கடினமான ஒரு மனநிலையை உருவாக்கும் அவர்களுக்கு இந்த அளவுக்கு அவர்களை அடைத்து துன்பப்படுத்திய அந்த குண்டர்கள் மீது குண்டர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும். அது மட்டும் அல்லாமல் காவல்துறை இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்தியாளர்கள் மீது நடத்திய தாக்குதல் என்பது ஒரு ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஒப்பாக இருக்கிறது. எனவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த குவாரி யாருடையது, அந்த குவாரி நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள், அந்த அனுமதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு உள்ளிட்டவைகளெல்லாம் ஆய்வு செய்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக நமது செய்தியாளர் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் காவல்துறையிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்தும் காயங்கள் குறித்தும் உடனடியாக அவர்கள் காவல்துறை சார்பில் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் அந்த அடித்தவர்கள் மீது அடையாளம் காணப்பட்டு செய்தியாளர்களுடைய வழக்கை எடுத்துக்கொண்டு அந்த புகார்களின் அடிப்படையில் யார் அழைத்தார்கள், எந்தெந்த ஆயுதங்களை வைத்து அடித்தார்கள் என்பது முழுமையாக புகாராக பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த குவாரி இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அந்த குவாரி குறித்து முழுமையாக அரசு மற்றும் காவல்துறை ஆய்வு செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையினர் உடனடியாக அந்த குவாரிக்கு சென்று மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் அனுமதி இல்லாத வகையிலும் எவ்வாறு இதை செயல்படுகிறது என்பது குறித்து முழுமையாக ஆய்வு அறிக்கை தயார் செய்து அந்த குவாரியை முழுமையாக, ஒருவேளை அது சட்டத்துக்கு எதிராகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் அது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்தது என்பது உறுதிப்படுத்தினால் அந்த குவாரியை முழுமையாக மூடி சீல் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசுக்கு முன்வர வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக ஆய்வாளர்களும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய கரூரில் இது போன்ற நிறைய குவாரிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திருச்சி, கரூரை பொறுத்த வரைக்கும் நிறைய குவாரிகள் இருப்பது, குறிப்பாக மணல் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய காவிரி படுகையான இந்த மாவட்டங்களில் நிறைய லாரிகள் சென்று கொண்டிருப்பது, மணல் லாரிகள் சென்று கொண்டிருக்கும். எனவே இது குறித்தும் முழுமையான ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும். சட்டத்துக்கு புறம்பாகவும் இயற்கைக்கு எதிராகவும் செயல்படும் இது போன்ற குவாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சி சார்பில் நாமும் அந்த கோரிக்கையை வைக்கிறோம். திருச்சி, கரூர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் இது போன்ற குவாரிகள் இருக்கிறது. மலை குவாரிகள், மணல் குவாரிகள் என பல வகையில் குவாரிகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த காவிரி படுகை முழுமையாகவுமே மணல் குவாரிகளால் நிரம்பி இருக்கும். கிட்டத்தட்ட மேட்டூரில் துவங்கி சிதம்பரம் வரை கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் காவிரி பாய்கிற அனைத்து இடங்களிலும் குவாரிகள் இது போன்ற நிறைந்திருக்கிறது. அதன் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக திருச்சி, தஞ்சை, கரூர் இணைந்த 3 மாவட்டங்களை மட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குவாரிகள் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் இருப்பதும், அது மட்டுமல்ல, இருக்கிற ஏரிகள் மற்றும் குளங்களில் இந்த வண்டல் மண் எடுப்பதற்கு அனுமதித்த பிறகு அங்கு முழுமையாக அந்த ஏரிகள் மற்றும் குளங்களையே தூர்வாரப்படும் என்ற அடிப்படையில் முழுமையாக தூர்வார பணி என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய வண்டல் மண் எல்லாம் திருடுவதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
எனவே இது குறித்தும் முழுமையான ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். எந்த அளவிற்கு மண் எடுக்கப்படும் என்பது குறித்து அரசுக்கு அதிகாரிகள் சொல்லாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த குற்றச்சாட்டு குறித்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை தற்போது அரசினுடைய சார்பில் அரசுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக நிறைய அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்களும் தற்போது கூறி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பாதிப்படைந்த செய்தியாளர்கள் மீது இத்தகைய கொடூரமான தாக்குதல் நடத்திய குண்டர்கள் அந்த அளவுக்கு தாக்குதல் நடத்திற்கு எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறார்கள் எனவோ அவர்களுடைய பின்புலத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த குவாரி நடத்துவோர் யார், எந்த ஒரு பின்னணியில் நடத்துகிறார் என்பது குறித்து முழுமையாக ஆய்வு செய்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குவாரி உண்மையிலேயே அதாவது தொடர்ச்சியாக அனுமதி இல்லாமல் 2003க்கு பிறகு அனுமதி வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே அனுமதி இல்லாமல் தான் அந்த குவாரி செயல்பட்டு வந்ததா? அது மட்டுமல்ல, அந்த குவாரிக்கு அனுமதி இல்லாமல் இவ்வளவு நாள் செயல்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம் என முழுமையாக ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலருடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் தற்போது காவல்துறை வசம் அவர்களுடைய அந்த விசாரணைக்காக முழுமையாக ஒத்துழைத்து தற்போது அங்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் முழுமையாக பேசி வருகிறார்கள்.